இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருந்துச்சு. நடந்து முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா தீபாவளி வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா, தீபாவளிக்கு 2 மாசம் முன்னாடி இருந்தே நம்ம எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா, YouTube, Instagram எல்லாத்துலயுமே என்ன பார்த்தீங்கன்னா, வெடி கம்மியான ரேட்ல வேணுமா? இந்த கடைக்கு போங்க, அந்த கடைக்கு போங்க. தீபாவளி வந்துருச்சு. வெடி நீங்க வாங்கலையா? இந்த தரமான வெடி வாங்க. இந்த கிராக்கர்ஸ்க்கு வாங்க, அந்த கிராக்கர்ஸ் வாங்க. ஹோல்சேல் விலை 85% ஆஃபர் அப்படி இப்படின்னாங்க. கடைசியில இவ்ளோ ப்ரமோட் பண்ணோம் அவங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் எங்கேயுமே செக் பண்ணல. ரூ. 30,000 வருது, ரூ. 40,000 வருது. இவன் கடை இருக்கும் அப்படின்னு. ஒரு இதெல்லாம் இல்ல. 85% ஆஃபர் குடுக்குறாங்கன்னு சொல்லி ப்ரமோட் பண்ணா, கடைக்கே போய் தான் ப்ரமோட் பண்ணாங்க. கடைக்கே போயிட்டாங்க. கடைக்கே போய் ப்ரமோட் பண்ணி நம்ம குரூப் எல்லாம் மொத்த குரூப்பும் போச்சு. ப்ரமோட் பண்ணி அவன் கடை இருக்கான்னு கேட்டா, இப்போ கடை இல்ல. ஆர்டர் பண்றவங்க அமௌண்ட் குடுத்துட்டாங்க. பொருள் வந்துச்சான்னு கேட்டா, பொருள் வரல. நியூஸ்ல தான் வருது. ஆர்டர் பண்ண யாருக்கும் பொருள் பெருசா வரல. ஏன் இப்படி? அப்படிங்கிறது தெரியல. இன்னொருத்தவங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸே போய் குடுத்துருக்காங்க. நாங்க ப்ரமோட் பண்ணோம். அந்த கடையில இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன் ப்ரமோட் பண்றவங்க அதுக்கு முன்னாடி விசாரிங்க. விசாரிச்சுட்டு ப்ரமோட் பண்ணுங்க. கண்ண மூடிட்டு ரூ. 30,000 வருது வாங்கி போட்டு ப்ரமோட் பண்ணா, மக்கள் தான் தெருல நிக்கணும். நீங்க இல்ல.